அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த 7 நாட்களில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் மீனராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் தைரியஸ்தானத்தில் வலம் வருகிறார். நினைத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இறுதி தருவாயில் இருக்கிறாருங்க. பல்வேறு வகையான சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே வேளையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அற்புதமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் 9, 11 மற்றும் 7 என பல இடங்களை வலுப்படுத்துகிறதுங்க. ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக பெறக்கூடிய வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சிக்கான இனிமைக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். எனவே நெருக்கடி, சிக்கல், சிரமம் என அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான குரு பகவான் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. குருவின் அமைப்பு மிக வலுவாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த வேளையில். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி தற்போதும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று விரயத்தில்தான் வலம் பெறுகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி, இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தும் சனியின் அமைப்பால் உறுதியாகவே சந்திக்க வேண்டிய சூழல் இந்த வேளையில் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. இருந்தாலும் கூட 7.5 சனி என்பதால் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் எதிர்பாராத சங்கடம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுப்பாருங்க. இந்த வேளையில் உறுதியாகவே பணிச்சுமை, அலைச்சல் என்பது சற்று அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி அதிகமான அலைச்சலையும் பணிச்சுமையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் முதன்மையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சனி பகவான். எனவே இந்த தருணத்தை சரியாக சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான். எனவே நெருக்கடிகள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். கேது மிக வலுவாக சப்தமத்தை விட்டு விலகி யோகஸ்தானமாகிய 6இல் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக திருக்கணிதத்தின்படி அமரப்போகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல்கள் என்பது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள், சிரமங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தை விட்டு விலகுவதும் கேது யோகஸ்தானமாகிய 6இல் அமருவதும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நெருக்கடிகளை விலக்கி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான
நல்ல பல இனிமையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளலாம். புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடைதாமதமின்றி உங்களுடைய திறமைக்கு முற்றிலுமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் எளிதில் கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையிலும் வருமான உயர்வை சந்திக்கக்கூடிய வகையிலும் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை செவ்வாயின் நட்பு கிரகமான சூரியன் வலுப்படுத்துகிறாருங்க. சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் நெருக்கடிகள், அலைச்சல்கள், சிரமங்கள் உறுதியாக குறையும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை ஸ்மார்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக செவ்வாய் இந்த தருணத்தில் 5ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக செவ்வாய் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனின் அமைப்பாலும் புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ஜென்மத்தில் வக்ரகதியில் வலம் வந்து பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை சிரமமில்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.